என் பெயர் மதிவதனி. சுருக்கமாக மதி என்று கூப்பிடுவார்கள். பிறக்கும் போதே என் தலையெழுத்தில் அனாதை என்று எழுதிவிட்டது போல. பெற்றவர்கள் யாரென்று தெரியாமல் ஆதரவற்று நின்ற என்னை வளர்த்தது என் பெரியப்பா மாணிக்கம்தான். ஆனால் அவர் என்னை வளர்ப்பதற்கு பின்னால் ஒரு சுயநலம் இருந்தது. நான் வளர்ந்து பெரியாளானதும் ஏதாவது ஒரு வயதான பணக்காரனுக்கோ அல்லது தேவையுள்ளவனுக்கோ என்னை விற்று காசாக்கிவிட வேண்டும் என்பதே அவரின் திட்டமாக இருந்தது. கடைசியில் அவர் நினைத்தது போலவே என் வாழ்க்கையும் அமைந்தது. என்னை விட 10 வயது மூத்த ஒருவருக்கு என்னை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்தார்கள். அவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். அவருடைய அம்மாவிற்கு, அதாவது என் மாமியாருக்கு, வீட்டின் வேலைகளை செய்ய காசு வாங்காத ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டாள். அதற்கு நான் தான் அவர்களுக்கு சரியான பகடையாக தெரிந்தேன். திருமணம் முடிந்து நான் அந்த வீட்டிற்குள் கால் வைத்த முதல் இரவிலேயே என் மாமியாளின் கொடூர முகம் வெளிப்பட்டது. என் முகத்தை பார்த்து, உன்னை காசு கொடுத்து விலை பேசத்தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து மகாராணி மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்காத. சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு அடங்கி ஒடுங்கி இருக்கணும் என்று முகத்தில் அடித்தார். அப்போது எனக்கு வெறும் 20 வயது தான். உலக அனுபவம் இல்லாத நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டு படுக்கையறையின் மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தேன். என் கணவர் சந்தோஷ் அறைக்குள் நுழைந்த போது என் பயந்த முகத்தை பார்த்துவிட்டு அன்போடு பேசினார். ஏன் இப்படி பயந்து போய் உட்கார்ந்திருக்க? நான் ஒன்றும் மிருகம் இல்லையே உன்னை அடிக்கிறதுக்கு. எழுந்திரு, முதல்ல சாப்பாடு சாப்பிடு. விடியற் காலையிலிருந்து நீ எதுவும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் என்றார். என் மாமியாளின் பேச்சால் நொந்து போயிருந்த எனக்கு அவருடைய வார்த்தைகள் சற்று ஆறுதலாக இருந்தன. அழுது வீங்கி இருந்த என் கண்களை பார்த்த அவர் ஒரு பெருமூச்சுடன் ஒரு கிளாஸ் தண்ணீரை என்னிடம் நீட்டினார். என் அம்மா ரொம்ப கடுமையான குணம் கொண்டவங்க. எனக்கு தெரியும். அவங்களோட கொடுமை தாங்க முடியாமல் தான் என் முதல் மனைவியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியாய் இருக்க நான் விட மாட்டேன். என் மனைவிக்குரிய எல்லா உரிமைகளையும் உனக்கு கொடுப்பேன் என்றார். பல வருடங்களுக்கு பிறகு என்னை ஒரு மனித பிறவியாக மதித்து ஒருவர் பேசிய அந்த வார்த்தைகள் என் காயப்பட்ட நெஞ்சிற்கு மருந்தாக அமைந்தது. அன்று இரவு தான் என் வாழ்க்கையில் முதலாக நிம்மதியாக கண் அசந்தேன். இனி என் வாழ்க்கை மாறிவிடும் என்று நம்பினேன். ஆனால் விதி அவ்வளவு சீக்கிரம் என்னை வாழ விட்டு விடுமா என்ன? நாட்கள் செல்ல செல்ல என் மாமியாரின் சித்திரவதை எல்லை மீறியது. அதிகாலையிலேயே என்னை எழுப்பி மாட்டு கொட்டாய்க்கு அனுப்பி விடுவார். சாணம் அள்ளுவது, மாடுகளுக்கு தீவனம் வைப்பது என்று தான் என் விடியல் தொடங்கும். அதன் பிறகு வீட்டின் சமையல், துணி துவைப்பது என எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும். என் மாமியாரோ நாள் முழுக்க கட்டிலில் படுத்து கொண்டு வெற்றிலையை மென்றபடி எனக்கு கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். மதி, இங்கே வந்து என் காலை அமுக்கிவிடு. மதி, சோறு வேகவே இல்லை. மதி, குழம்பில் காரம் இல்லாம இருக்கு. இப்படி ஏதேனும் ஒரு குறை சொல்லி கொண்டே இருப்பார். சின்ன தவறு நடந்தாலும் என் தலைமுடியை பிடித்து வீதியில் இழுத்து வந்து அடிப்பார். இரவில் சந்தோஷ் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் எனக்கு எதிராக அவர் காதுகளை கடிக்க தொடங்கி விடுவார். பார்த்தியா மகனே, இந்த லட்சண அழகிய நாள் முழுக்க கட்டில்ல படுத்து கிடக்கா, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. இன்னைக்கு குழம்பையும் கருக வச்சிட்டான். நான் சொல்றதை கேளு. இவளை இப்படியே விட்டா உன் முதல் பொண்டாட்டி மாதிரி உன்னையும் மதிக்காம தலை மேலே ஏறி உட்கார்ந்துருவா என்று இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவார். ஆனால் சந்தோஷ் தன் அம்மாவின் பேச்சை கேட்டு என்னை கொடுமைப்படுத்துவதில்லை. அவர் அமைதியாக உணவை சாப்பிட்டு விட்டு கண்ணசைவால் என்னை அருகில் கூப்பிடுவார். என் சட்டையை கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்து, இன்னைக்கும் அம்மா உன்னை அடிச்சாங்களா மதி என்று ஆதங்கத்தோடு கேட்பார். நான் ஒன்றும் பேசாமல் கண்ணீரை மட்டும் துடைத்து கொள்வேன். என் உடம்பில் மாமியார் அடித்ததால் ஏற்பட்டிருந்த அந்த நீல தழும்புகளை சந்தோஷிடம் காட்டினேன். அதை தொட்டு பார்த்த அவருடைய கண்கள் கலங்கின. ஆதங்கத்தோடு என் கைகளை பற்றி கொண்டு, மதி, உன்னை இந்த சித்திரவதையிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அவர்கள் என்னை பெற்ற தாய். என்னால் அவர்களிடம் சண்டை போட முடியாது.
கையை ஓங்கவும் முடியாது. ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் உறுதி கூறுகிறேன். உன்னை நான் ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டேன். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ என் பொறுப்பு என்றார். நாட்கள் நகர்ந்தன. எங்கள் திருமண வாழ்க்கை ஓராண்டு நிறைவு செய்தது. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. என் மாமியாருக்கு என்னை மேலும் வதைக்க இதுவே ஒரு புதிய ஆயுதமாக மாறியது. மலடி என்றும் மூதேவி என்றும் என்னை வாயார பழித்து பேசத் தொடங்கினார். ஒரு நாள் மதியம் நான் துணிகளை துவைத்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த என் மாமியார் ஈரமான என் கைகளின் மேல் ஒரு தடியால் ஓங்கி அடித்தார். வலியால் நான் அலறினேன். ஏண்டி கத்துற? இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் முடியுது. இந்த வம்சத்தை வளர்க்க ஒரு வாரிசை உன்னால கொடுக்க முடியல. மலட்டு சிரிக்கி, உன் பெரியம்மா சொன்னது சரிதான். நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவ. என் மகனோட குலத்தை அழிக்க வந்த மூதேவி நீ. ஆனால் நான் அதற்கு விடமாட்டேன். உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினார். நான் அழுது கொண்டே, அத்தை, இதில் என் தப்பு என்ன இருக்கிறது? குழந்தை பிறப்பது என்பது கடவுள் கொடுக்கும் வரம் அல்லவா என்றேன். அதற்கு அவர் மேலும் ஆத்திரமடைந்து, எதிர்த்து பேசுகிறாயா? உனக்கு வாரிசு கொடுக்க துப்பு இல்லை என்றா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செய்து வைக்கிறேன். எனக்கு பேரப்பிள்ளைய பெற்று தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான இளம் பெண்ணை கூட்டிட்டு வர்றேன். நீ எல்லாம் சும்மா உட்கார்ந்து திங்க வந்த சும என்று கத்தினார். அன்று மாலை சந்தோஷ் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தபோது வீடே போர்க்களம் போல காட்சியளித்தது. என் மாமியார் அவரிடம் ஒரு நிபந்தனை விதித்தார். சந்தோஷ், ஒன்று இந்த வீட்டில் இவள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். எனக்கு வாரிசு வேணும். இவளால் குழந்தை பெற்று தர முடியாதுன்னா இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு என்றார். சந்தோஷ் மிகவும் சோர்வாக காணப்பட்டார். தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். படியில் நின்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்த என்னை அவர் பார்த்தார். மெல்ல எழுந்து தன் தாயின் முன்னால் போய் நின்றார். அம்மா, டாக்டர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? குறை என்னிடம்தான் இருக்கிறது, மதியிடம் இல்லை. அவளை ஏன் வீணாக பழி தூற்றுகிறீர்கள்? நான் மறுபடி கல்யாணம் செய்து கொண்டாலும் எனக்கு குழந்தை பிறக்காது என்ற உண்மையை உடைத்தார். இதை கேட்டதும் என் மாமியார் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார். வாய மூடு. உனக்கு குறை என்று நீயே சொல்லிக் கொள்ளாதே. அந்த டாக்டர்கள் எல்லாம் பொய் சொல்கிறார்கள். நேற்று வந்த இந்த சிறுக்கி உனக்கு என்ன சூனியம் வைத்தாலோ தெரியவில்லை. பெற்ற தாயையே பொய் சொல்ல வைக்கிறாள் என்று கத்தினார். ஆனால் சந்தோஷ் பின்வாங்கவில்லை. இல்லையம்மா, நான் சொல்வது தான் உண்மை. இதில் மதியின் மேல் எந்த தப்பும் இல்லை. அவளை நான் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். அவள் என் மனைவி. என் கடைசி மூச்சு இருக்கும் வரை அவள்தான் என் மனைவி. நீங்கள் அவளோடு தான் வாழ்ந்தாக வேண்டும் என்று மிக உறுதியாக கூறினார். அவருடைய குரலில் இருந்த அந்த அசையாத உறுதி என் மாமியாரை முதன்முறையாக வாயடைக்க செய்தது. அவர் கோபத்தில் காலை உதைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். சந்தோஷ் என் அருகில் வந்து என் கண்ணீரை துடைத்து, நீ அழாத மதி. நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை இந்த வீட்டை விட்டு யாராலும் துரத்த முடியாது. இந்த வீடு எனக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு உனக்கும் சொந்தம் என்றார். சந்தோஷின் வார்த்தைகள் மீது எனக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது. எனக்காக ஒரு பாறை போல அவர் எழுந்து நின்றார். அவர் நின்றதால் என் மாமியாரின் கொடுமைகள் குறையவில்லை என்றாலும் அதை தாங்கும் வலிமை எனக்கு கிடைத்தது. இந்த துணை இருக்கும் வரை எந்த புயல் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பினேன். ஆனால் விதி என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூதாட்டத்தை ஆட காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. என் துரதிர்ஷ்டம் அத்தோடு முடியவில்லை. அது வெறும் ஆரம்பம்தான். நிஜமான பேரழிவு வழியில் வந்து கொண்டிருந்தது. அடுத்த சில மாதங்கள் ஒருவித குழப்பத்திலேயே நகர்ந்தன. மாமியார் என்னை கொடுமைப்படுத்துவதை நிறுத்தவில்லை என்றாலும் சந்தோஷ் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தார். அவர் வேலைக்கு சென்றதும் தன் கொடூர முகத்தை காட்டுவார். அவர் வருவதற்கு முன் ஒன்றும் தெரியாத உத்தமி போல மாறிவிடுவார். ஒரு நாள் காலை சந்தோஷ் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார். காலை உணவை முடித்துவிட்டு என்னிடம் மதிய உணவு பெட்டியை வாங்கி கொண்டார். அன்று அவருடைய முகத்தில் ஒரு இனம் புரியாத சோகம் கவிழ்ந்திருந்தது.
வாசல் வரை சென்றவர் திடீரென்று பின்னோக்கி என்னிடம் வந்தார். என் முகத்தை பார்த்து, மதி, உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். இன்று என் மனசு என்னவோ போல பதற்றமாயிருக்கிறது. எனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்று இழுத்தார். பதறிப்போய் உடனே அவர் வாயை என் கையால் மூடினேன். ஏன் இப்படியெல்லாம் அப்பண்டமாக பேசுகிறீர்கள்? கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுட்களை கொடுப்பார். உங்களை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்றேன். அவர் மெலிதான புன்னகையுடன், ஆமாமதி, என்னை தவிர உனக்கு யாரும் இல்லை. அதை நினைக்கும் போது தான் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறி என் தலையை வருடிவிட்டு புறப்பட்டார். வாசல் படியில் நின்று கொண்டு அவர் மறைந்து போகும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். அது தான் நான் அவரை பார்க்கும் கடைசி தடவை என்றும், அன்று மாலை சூரியன் மறையும் போது என் வாழ்வின் ஒரே வெளிச்சமும் மறைந்துவிடும் என்றும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. மதிய நேரம் நான் சமையலறையில் சாப்பாடு செய்து கொண்டிருந்த போது திடீரென்று தெருவில் பெரிய கூச்சல் சத்தம் கேட்டது. தெருவில் கேட்ட அந்த அலறல் சத்தம் என் நெஞ்சை உலுக்கியது. யாரோ ஒருவன் கத்திக்கொண்டே ஓடி வந்தான். யோ, சந்தோஷோட வீடு எது? அட கொடுமையே, பெரிய விபரீதம் நடந்து போச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது போல இருந்தது. காலில் செருப்பு கூட அணியாமல் நான் வாசலை நோக்கி ஓடினேன். அதற்குள் என் மாமியார் வாசலுக்கு வந்திருந்தார். வெளியே ஏகப்பட்ட கூட்டம் கூடியிருந்தது. வந்தவர்களின் முகத்தில் ஈ ஆடவில்லை. கூட்டத்தில் இருந்த ஒருவன் மெல்ல முன்னால் வந்து என் மாமியாரை பார்த்து, பெரியம்மா, மனசை திடப்படுத்திக்கோங்க. உங்க மகன் சந்தோஷுக்கு விபத்து ஆகிடுச்சு. அவன் சம்பவ இடத்திலேயே. அந்த மனிதன் அதற்கு மேல் பேச முடியாமல் வார்த்தைகளை விழுங்கி கொண்டான். ஆனால் அவன் பாதியில் நிறுத்திய அந்த வார்த்தைகள் காற்றில் எதிரொலிப்பதற்கு பதிலாக அந்த இடத்தையே ஒரு சுடுகாடாக்கியது. என் மாமியார் போட்ட ஒரு மரண ஓலம் அந்த ஆகாயத்தையே பிளப்பது போல இருந்தது. என் கண்களுக்கு முன்னால் உலகம் இருண்டது. எனக்கும் இந்த துரோகம் நிறைந்த உலகத்திற்கும் நடுவே ஒரு பெரும் பாறையாக அரணாக நின்ற என் கணவர் இதோ சட்டென்று சரிந்து விழுந்து விட்டார். நான் தரையில் சுருண்டு விழுந்தேன். ஆனால் எனக்கு மயக்கம் வரவில்லை. சுற்றி இருந்த அனைத்தும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டு தான் இருந்தன. என் மாமியார் ஓடி வந்து தரையில் கிடந்த என் சட்டை காலரை பிடித்து உலுக்கினார். ஏண்டி, என் மகனை முழுங்கிட்டியே மூதேவி, என் புள்ளைய கொன்னுட்டியேடி. காலையில தானே என் ராசா நல்லபடியா வீட்டை விட்டு போனான். சிங்க மாதிரி போன என் மகனை உன் ராசி முழுங்கிடுச்சேடி. போ, என் வீட்டை விட்டு இப்பவே வெளியே போ என்று கத்தி ஊரை கூட்டினார். அங்கிருந்த அக்கம் பக்கத்து பெண்கள் தான் என் மாமியாரை பிடித்து இழுத்து என்னை அவரிடமிருந்து காப்பாற்றினார்கள். நான் ஒரு கல் சிலையாக அங்கேயே அமர்ந்திருந்தேன். அழுகை கூட வரவில்லை. என் கண்ணீர் வற்றி போயிருந்தது. என் காதுகளில் சந்தோஷின் கடைசி வார்த்தைகள் மட்டும் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை யாரும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. ஆனால் இப்போது அவர் இல்லையே, இனி என் கதிர் என்ன என்ற கேள்வி ஒரு கோரமான அரக்கனை போல என் முன்னால் வந்து நின்றது. சந்தோஷின் மறைவோடு என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷமும் மறைந்து போனது. வீடே துக்க வீட்டில் மூழ்கி இருந்தது. ஆனால் என் மாமியாரோ அழுது கொண்டே என்னை சபித்து கொண்டிருந்தார். சந்தோஷ் என் மாமியாருக்கு ஒரே மகன். அவனுக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவளுக்கு கோயமுத்தூரில் திருமணமாகி இருந்தது. அண்ணனின் மரண செய்தி கேட்டு அவள் பதறியடித்து ஓடி வந்தாள். அவளுடைய கணவன் வரவில்லை. வந்தவள் தன் தாயோடு சேர்ந்து கொண்டு என்னை வசைபாட தொடங்கினாள். என் அண்ணன் போயிட்டானே, இனி என் அம்மாவை யார் பார்ப்பா என்று அவள் போட்ட கூச்சல் பார்ப்பவர்களின் நெஞ்சை கரைப்பது போல இருந்தது. ஆனால் அந்த தாயும் மகளும் மாறி மாறி தங்கள் நெஞ்சில் அடித்து கொண்டு என்னை விரலால் சுட்டி காட்டி ஊர் ஜனங்களிடம் சொன்னார்கள், பாருங்கடி இந்த ராசி இல்லாதவள. சிரிப்பும் சந்தோஷமுமா இருந்த என் குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா முழுங்கிட்டா இந்த மூதேவி. இவள் என் மகன் தலை மேல ஏறி உட்கார்ந்ததால் தான் அவன் எங்களை விட்டுட்டு போயிட்டான்.
அங்கு வந்திருந்த பெண்கள் என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஆறுதல் கூறி தண்ணீர் குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் என் மாமியாரின் கண்களில் துக்கத்தை விட என் மீதான வன்மமும் நஞ்சும் தான் அதிகமாக தெரிந்தன. எனக்கு ஆறுதல் சொல்ல அங்கு ஒரு நாதியும் இல்லை. வெள்ளை புடவை உடுத்தி ஒரு மூலையில் ஒடுங்கி அமர்ந்திருந்தேன். கண்கள் வழியே கண்ணீர் அருவியாக கொட்டியதை தவிர தொண்டையிலிருந்து ஒரு சிறு சத்தம் கூட வரவில்லை. எனக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருந்த அந்த மனிதன் என்னை இந்த நடுரோட்டில் தவிக்க விட்டு போய்விட்டார் என்பதை என் மனதால் இன்னும் நம்ப முடியவில்லை. சந்தோஷ் இறந்து மறுநாள் அவரோடு வேலை பார்த்த அலுவலக நண்பர்கள் சிலர் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். துக்கம் விசாரித்துவிட்டு சில அலுவலக ஃபைல்களை எடுத்தார்கள். அவர்களில் ஒருவர் ஒரு முக்கியமான ஃபைலை வெளியே எடுத்து, பெரியம்மா, சந்தோஷ் ரொம்ப நேர்மையானவன், உழைப்பாளி. அவனுடைய இந்த திடீர் மறைவு எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. இது சந்தோஷோட ஆயுள் காப்பீடு மற்றும் அவனுடைய ஓய்வூதிய பணம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள். சட்டப்படி இதற்கு முழு உரிமை அவனோட மனைவிக்கு, அதாவது எங்க அண்ணிக்குத்தான் இருக்கு என்றார். இதை சொன்ன அடுத்த நொடி அதுவரை அழுது அழுது ஓய்ந்து போய் கிடந்த என் மாமியாரின் காதுகள் சட்டென்று கூர்மையாயின. அப்படியே நிமிர்ந்து நேராக உட்கார்ந்தவர், என்னது, பென்ஷனா? அவளுக்கு என்ன உரிமை? இவள் ஒரு படிப்பறிவில்லாத கிராமத்து சிரிக்கி. இவளுக்கு இந்த ஆவணங்களை பற்றி என்ன தெரியும்? சந்தோஷ் என் மகன். இந்த வீட்டோட பெரியவள் நான் தான். அந்த பேப்பரையும் பணத்தையும் என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றார். வந்த அதிகாரி தயக்கத்துடன் என்னை நோக்கி திரும்பினார். நான் தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். என் மாமியாரை எதிர்த்து பேசும் தைரியம் எனக்கு அப்போது இல்லை. ஆனால் அந்த அதிகாரி விடவில்லை. இல்ல பெரியம்மா, சட்டப்படி சந்தோஷோட மனைவி தான் இதில் கையெழுத்தோ அல்லது கை நாட்டோ வைக்கணும் என்று மென்மையாக புரிய வைக்க முயன்றார். என் மாமியார் என் பக்கமாக திரும்பி பற்களை கடித்தபடி, மதி, இங்க வா. இந்த பேப்பர்ல உன் கட்ட விரல் ரேகைய வை. தேவையில்லாம புத்திசாலித்தனம் காட்டணும்னு நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேற என்று மிரட்டினார். நடுங்கும் கைகளோடு நான் அந்த படிவத்தில் என் கை நாட்டை வைத்தேன். அந்த அதிகாரி என் மேல் ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு ஒரு பண உரை மற்றும் ஆவணங்களை என் மாமியாரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அவர்கள் சென்ற அடுத்த கணமே என் மாமியார் அந்த பணத்தையும் பேப்பரையும் தன் மடிக்குள் சுருட்டி கொண்டார். இது என் மகனோட இரத்த காசு. இதை உன் கையில் கொடுத்தா நீ உன் பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் தண்டமாக்கிடுவ. இனிமேல் வர்ற பென்ஷன் காசு எல்லாமே என் கைக்கு தான் வரணும். உனக்கு இந்த வீட்டில் ஒழுங்கா அடங்கி நடந்தா 2 வேளை சோறு கிடைக்கும், அவ்வளோதான் என்றார் கொடூரமாக. நான் எதற்கும் மறுபேச்சு பேசாமல் அமைதியாக இருந்தேன். என் கணவரின் மரணம் என்னை ஒரு ஊமையாக்கி இருந்தது. இனிமேல் இழப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது? சந்தோஷின் ஓய்வூதிய பணம் அரசாங்கத்திடமிருந்து வரத் தொடங்கியது. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை கைக்கு வந்தது. ஆனால் அதில் 1 ரூபாய் கூட என் கண்ணில் காட்டப்படுவதில்லை. நாட்கள் உருண்டோடின. என் மாமியாரின் கொடூர குணம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போனது. வீட்டின் அத்தனை வேலைகளையும் மாடு போல உழைத்து முடித்தாலும் எனக்கு 2 வேளை வயிற்று பிழைப்புக்கு கூட சோறு சரியாக கிடைத்ததில்லை. ஒரு நாள் நள்ளிரவு பசி வயிற்றை கிள்ளியது. தாங்க முடியாமல் சமையலறைக்குள் புகுந்து ஏதேனும் மீதி சப்பாத்தி இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது திடீரென அங்கே வந்து நின்ற என் மாமியார் பேய் போல கத்த தொடங்கினார். திருட்டு சிரிக்கி, இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டியா? என் அனுமதி இல்லாம சமையலறை பக்கம் வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் கெஞ்சும் குரலில், அத்தை, நேற்று ராத்திரியில இருந்து நான் பட்டினியா இருக்கேன். விடியற் காலையில இருந்து வேலை செஞ்சு என் கால்கள் எல்லாம் நடுங்குது அத்தை. கொஞ்சம் போல சாப்பாடு கொடுங்க, புண்ணியமா போகும் என்றேன். ஆனால் என் கையில் இருந்த சப்பாத்தி துண்டை பிடுங்கி நேராக குப்பை தொட்டியில் எறிந்தார். இந்த சோற்றை தெருநாய்க்கு போடுவேனே தவிர உனக்கு தரமாட்டேன். சும்மா உட்கார்ந்து வயிற்றை வளர்த்து பழகிடுச்சு உனக்கு. மூதேவி, மூஞ்சிய வச்சுக்கிட்டு திரியிறா பாரு.
என்று கத்தினார். அந்த சத்தத்தை கேட்டு என் நாத்தனார் காவியா கொட்டாய் விட்டபடியே அங்கே வந்தாள். என்னம்மா இது, நடுராத்திரியில இப்படி சத்தம் போடுறீங்க என்றாள் தன் தாயிடம். இந்த திருடி நள்ளிரவுல சமையலறையில வந்து சாப்பாடு திருடுறாடி என்றார் மாமியார். கவிதா என்னை ஏளனமாக பார்த்துவிட்டு, ஆமாமா, இவளை பார்த்தா ரொம்ப இளைச்சி போன மாதிரி தான் இருக்கு, சாப்பாடு தானே கேட்குறா, கொஞ்சம் கொடுத்து தொலையேன் என்றாள் சலிப்புடன். அதற்கு மாமியார், நீ வாயை மூடிட்டு போய் தூங்குடி என அவளும் சரி நான் போறேன் என்று நகர்ந்தாள். மாமியார் என் முகத்தில் அடித்தது போல, என் கண்ணு முன்னாடி நிற்காத போடி என்று விரட்டினார். அன்று இரவும் நான் பசியோடு தான் சுருண்டு படுத்திருந்தேன். சந்தோஷின் நினைவுகள் என் நெஞ்சை துளைத்தன. அவர் இருந்திருந்தால் என்னை ஒருபோதும் இப்படி பட்டினியாக கிடக்க விட்டிருக்க மாட்டார். இறைவா, இந்த துயரத்தை தாங்கும் சக்தியை கொடு, இல்லையென்றால் என்ன உயிரோடு அழைத்துக்கொள் என்று அழுது கொண்டே விடிந்தது. சில மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் வீட்டில் திடீர் பரபரப்பு தொற்றி கொண்டது. என் மாமியார் முகத்தில் இன்று கொள்ளை மகிழ்ச்சி. வீடு முழுவதையும் சுத்தப்படுத்த வேண்டும் என முடிவெடுத்திருந்தார். என்னை அழைத்து, வீட்டை அப்படியே பளிங்கு மாதிரி துடைச்சு வை, இன்னைக்கு என் மருமகன் வர்றார் என்றார். கவிதாவும் ஆவலோடு இருந்தாள். திருமணத்திற்கு பிறகு அவளுடைய கணவன் முதன்முறையாக இந்த வீட்டிற்கு வருகிறான். அவனோடு சில நாட்கள் இங்கேயே தங்கிவிட்டு பிறகு தன் வீட்டுக்கு செல்ல போகிறாள். மாமியார் என் அருகே வந்து விரலை நீட்டி எச்சரித்தார். மருமகன் சில நாட்கள் இங்கே தான் தங்குவார். அவர் கண்ணில் படும்படி நீ நடமாடக்கூடாது. உன்னுடைய மூதேவி நிழல் கூட அவர் மேல் பட்டு அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. கூடவே கவிதாவும் தன் பங்கிற்கு, ஆமாம், முக்கியமா ஒரு விஷயம், இந்த வெள்ளை சேலையை தவிர வேற எந்த சேலையும் உடுத்தக்கூடாது. பொட்டு வைக்கிறது, நகைகள் போடுறதுன்னு ஏதாச்சும் வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் உன்னை உசுரோட வைக்க மாட்டேன், என் புருஷன் பக்கத்துல கூட வரக்கூடாது என்று மிரட்டினாள். சரிங்க, நான் பார்த்து நடந்துக்கிறேன் என்றேன் ஒடுங்கிய குரலில். திருமணத்தின் போது தான் அவரை தூரத்திலிருந்து ஒரு முறை பார்த்த ஞாபகம். மாமியார் மீண்டும் எச்சரித்தார், அவர் முன்னாடி வராத, மருமகனோட உபசரிப்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது, வீட்டின் ஒவ்வொரு மூலையும் கண்ணாடியாட்டம் மின்னணும், எங்கேயாவது ஒரு தூசி இருந்தாலும் உன்னை தோலை உரிச்சிடுவேன், சமையலை சீக்கிரம் முடி. அவர்கள் சொன்னபடி இரவும் பகலும் பாராமல் வீட்டை செதுக்கினேன். கம்பளங்களை துவைத்து திரைகளை மாற்றி மரசாமான்களை தேய்த்து பளபளப்பாக்கினேன். அவர் வருவதற்கு முந்தைய நாள் இரவு மாமியார் என்னை ரகசியமாக தன் அறைக்கு அழைத்தார். அவர் முகத்தில் ஒரு கொடூரமான இறுக்கம் இருந்தது. என்னை உற்று பார்த்தவர், மதி, நாளைக்கு மருமகன் வந்துடுவார், நான் ஒன்று முடிவெடுத்திருக்கேன். என் மகனோட சந்தோஷத்தை முழுங்கினவ நீ, இப்போ என் மகளோட வாழ்க்கையையும் அழிச்சிடுவியோன்னு பயமாயிருக்கு. தன் புருஷனுக்கே ராசி இல்லாதவ நாத்தனாருக்கு என்ன நல்லது செய்ய போறா என்றார். அதை கேட்டு என் இதயம் திடுக்கென்றது. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாமல், அத்தை, எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க என்றேன். மாமியார் அருவருப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு, நேராகவே சொல்லிரேண்டி, உன்னுடைய இந்த அழகான முகத்தை பார்த்து என் மருமகனோட மனசு எங்கேயாவது சலனப்பட்டு என் மகளோட குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் மகளுக்கும் உன்னை பிடிக்காது. மதி இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா என் புருஷன் கண்ணுல கண்டிப்பா படுவான்னு நேத்துல இருந்து கவிதா பயந்து அழுதுட்டே இருக்கா என்றார். நெஞ்சு பொறுக்காமல் நான், அத்தை, நான் வேறு எங்கு போவேன்? சந்தோஷ் தான் என்ன இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கார் என்று அழுதேன். என் மாமியார் கொடூரமான நையாண்டியோடு சிரித்தார். சந்தோஷ் செத்து போயிட்டாண்டி, அவனோட சேர்த்து அவனோட பேச்சும் செத்து போச்சு. இந்த வீடு என் கணவனுடையது. இதில் எனக்கும் என் மகளுக்கும் மருமகனுக்கும் மட்டும்தான் முழு உரிமையும் இருக்கிறது. நீ இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று என் மாமியார் கத்தினார். நான் அலறிக்கொண்டு அவருடைய கால்களில் விழுந்து அழுதேன். அத்தை, இப்படி ஒரு அநியாயத்தை செய்யாதீங்க.
என் பெரியம்மா என்ன வீட்டின் உள்ளே கூட சேர்க்க மாட்டார். இந்த உலகத்தில் எனக்குன்னு போக வேற இடமே இல்லை அத்தை. வேணும்னா இந்த வீட்டு வேலைக்காரியா நான் இங்கேயே தங்கிடுறேன். வர்றவர் கண் முன்னாடி கூட நான் வரமாட்டேன். வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில கிடக்கிறேன் அத்தை என்று கெஞ்சி கதறினேன். ஆனால் இரக்கமற்ற அந்த பாவி என்னை நெஞ்சிலேயே எட்டி உதைத்தார். தள்ளி போடி, நாடகம் ஆடாத. வேலைக்காரியா இருப்பாளோ இவள்? வேற ஒரு வேலைக்காரியை வைத்தால் அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா உன்னை வச்சுக்கிட்டா உன் மூதேவி முகத்தையும் ராசி இல்லாத சனியனையும் தான் நான் சகிச்சிக்கணும். என் மகளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னால் எந்த ஆபத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. உன் துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு இப்பவே வீட்டை விட்டு வெளியே போடி என்று கத்தினார். அவர் என் கையை பிடித்து கொடூரமாக இழுத்து கொண்டு வந்து வாசல் கதவை திறந்தார். நான் அழுது கொண்டு சத்தமிட்டு கத்தியும் அவர் மனதில் துளியும் இரக்கம் பிறக்கவில்லை. என் துணிகள் இருந்த அந்த சிறிய பையை தெருவில் வீசி எறிந்துவிட்டு என்னை வெளியே தள்ளி கதவை சாத்தினார். நான் தெரு புழுதியில் விழுந்து கிடந்தேன். விழுந்த வேகத்தில் என் முட்டிகளில் இரத்தம் கசிந்தது. சுட்டெரிக்கும் உச்சி வெயில் என் மண்டையை பிளந்தது. காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த தார் சாலையில் நான் அமர்ந்திருந்தேன். சற்று முன்பு வரை என்னுடையதாக இருந்த அந்த வீடு இப்போது என் முன்னால் கதவை மூடி நின்றது. நான் மெல்ல எழுந்து போய் கதவை ஓங்கி ஓங்கி தட்டினேன். அத்தை, கதவை திறங்க அத்தை. நான் எங்கே போவேன்? கடவுளுக்காக என்னை இப்படி நடுத்தெருவில் விட்டுறாதீங்க. யாராவது என் நிலைமையை பார்த்து உதவுங்களேன். கவிதா அக்கா, நீங்களாவது அத்தைக்கு எடுத்து சொல்லுங்களேன். நான் உங்கள் கணவன் கண் முன்னாடி வரவே மாட்டேன் அக்கா என்று கத்தினேன். பல மணி நேரம் அங்கே நின்று கத்தியதில் என் தொண்டை வறண்டு குரலே கரகரப்பாகி போனது. கண்ணீரும் வற்றி போனது. தெருவில் போனவரெல்லாம் என்னை ஒரு வேடிக்கை பொருளாக பார்த்து விட்டு சென்றார்கள். சிலர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள். என் மாமியாரின் கொடூர குணம் ஊருக்கே தெரியும் என்பதால் யாரும் இடையில் வந்து சண்டைக்கு நிற்க துணியவில்லை. மாலை நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்போது அந்த தெருவைச் சேர்ந்த ஒரு பெரியவர் அவ்வழியே வந்தார். நான் கதவின் மேல் தலை சாய்த்து அழுது கொண்டிருப்பதை பார்த்த அவர் பதறி போய் நின்றார். அவரை தொடர்ந்து இன்னும் சிலரும் அங்கே கூடினார்கள். அந்த பெரியவர் மரியாதையுடன் என் அருகே வந்து, அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி வாசலில் அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்க என்று கேட்டார். நான் விம்மி விம்மி அழுது கொண்டே நடந்த அனைத்தையும் அவரிடம் கொட்டினேன். கூடியிருந்த மக்கள் மத்தியில் முணுமுணுப்பு எழுந்தது. இது அநியாயம்பா. கணவனை இழந்த ஒரு இளம் பெண்ணை இப்படி எப்படி நடுத்தருவில் துரத்தலாம்? இந்த மாமியாருக்கு கடவுள் பயமே இல்லையா என்று பேசத் தொடங்கினார்கள். அந்த பெரியவர் தைரியமாக முன்னால் சென்று கதவை தட்டினார். நீண்ட நேரத்திற்கு பிறகு கதவை திறந்த என் மாமியார் ஆத்திரத்துடன், என்ன எல்லாரும் இங்க வந்து தமாஸ் பண்றீங்களா? என் குடும்ப விஷயத்தில் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, கிளம்புங்க என்று கத்தினார். பெரியவர் மிகவும் கண்டிப்பான குரலில், இது குடும்ப விஷயம் இல்ல பெரியம்மா, இது அநியாயம். இந்த பெண் உங்களுடைய மறைந்த மகனின் மனைவி. சட்டப்படி இந்த வீட்டில் அவளுக்கும் பங்கு இருக்கு. இவளை எப்படி இப்படி நடு ரோட்டில் விடலாம்? நீங்க இவளை சேர்த்துக்கலன்னா நாங்க போலீஸுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும் என்றார். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் என் மாமியாரின் முகம் அப்படியே வெளுத்து போனது. சந்தோஷின் ஓய்வூதிய பணத்தை அவர் சட்டவிரோதமாக தன் வசப்படுத்தி வைத்திருப்பது வெளியே தெரிந்தால் தான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்பதை அவர் உணர்ந்தார். உடனே பேச்சை மாற்றியவர், ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இவளை வீட்டை விட்டு துரத்தல. வீட்டில் கொஞ்சம் இட நெருக்கடி. என் மருமகன் வர்றார். கூடவே இன்னும் சில சொந்தக்காரவங்களும் வரப்போறாங்க. அதனால தான் சில நாட்களுக்கு இவளை வேற எங்கேயாவது தங்கிட்டு வரட்டுமேன்னு சொன்னேன் என்று சமாளித்தார். அதற்கு அந்த பெரியவர், அப்படியானால் இவள் தங்குவதற்கு நீங்கள் தானே ஏற்பாடு செய்யணும். இந்த உலகத்தில் இவளுக்குன்னு யாரும் இல்லையே, இவள் எங்கே போவாள் என்று கேட்டார். என் மாமியார் சில நொடிகள் யோசித்தார். அப்போது உள்ளே நின்ற என் நாத்தனார் கவிதா
தன் தாய்க்கு சைகை மூலம் ஏதோ ஒரு யோசனையை கூறினாள். அதை பார்த்ததும் என் மாமியாரின் கண்களில் ஒரு கொடூரமான பிரகாசம் தோன்றியது. சரி, நீங்க எல்லோரும் இவ்வளோ வற்புறுத்தி கேட்கறதால இவங்களுக்கு ஒரு தங்கும் இடம் கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். ஆனா இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கிராமத்து எல்லையில இருக்கிற என் கணவரோட பழைய பூர்வீக வீட்டிற்கு போய் இவள் தங்கட்டும் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த கிராமத்தின் எல்லையில் இருக்கும் அந்த பழைய பங்களா, அதில் ஏதோ பேய் பிசாசு நடமாட்டம் இருப்பதாக பல வருடங்களாக ஊருக்குள் ஒரு பேச்சு இருந்தது. பாழடைந்து கிடக்கும் அந்த வீட்டிற்கு பகலில் கூட யாரும் போக அஞ்சுவார்கள். கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பயந்த குரலில், அக்கா, அந்த வீடு இடிஞ்சு போய் கிடக்குதே, அங்க விஷப்பூச்சிகளும் மிருகங்களும் தான் வாழ்கின்றன. இந்த பெண் தனியாக அங்கே எப்படி இருப்பாள் என்று கேட்டாள். என் மாமியார் தன் தோள்களை உலுக்கி கொண்டு, என்னிடம் இருக்கும் ஒரே இடம் அதுதான். இருந்தால் அங்கே இருக்கட்டும், இல்லையென்றால் அவளுக்கு இஷ்டமுள்ள இடத்திற்கு போகட்டும். என் புது பொலிவான வீட்டில் இவளுடைய மூதேவி முகத்தை என்னால் சகித்து கொள்ள முடியாது. இதுதான் என் கடைசி முடிவு என்று கோபமாக கூறினார். பெரியவரும் மற்ற ஊர் மக்களும் என்னை ஏறிட்டு பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் என் மேல் பரிதாபம் இருந்ததே தவிர என் மாமியாரை எதிர்த்து பேசும் தைரியம் அவர்களிடம் இல்லை. இப்போது என் முன்னால் வேறு வழியே இல்லை. பெரியப்பாவின் வீட்டிற்கு திரும்பச் சென்றால் அது என் மானத்திற்கும் உயிருக்கும் ஆபத்து. வீதியிலேயே கிடந்தால் அது என் கற்புக்கே ஆபத்து. நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவான குரலில், எனக்கு சம்மதம் அத்தை, நான் அந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன் என்றேன். என் மாமியாரின் உதடுகளில் ஒரு வன்மமான புன்னகை அரும்பியது. ரொம்ப நல்லதுடி, இப்பவே என் கூட வா, நானே உன்னை அங்கே கொண்டு போய் விடுகிறேன் என்றார். அப்புறம் நான் தங்குறதுக்கு இடம் கொடுக்கலன்னு யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, ஜாக்கிரத என்று என் மாமியார் கத்தினார். என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு என்னை கிராமத்தின் எல்லையை நோக்கி இழுத்துச் சென்றார். மாலை நேரத்து இருள் மெல்ல மெல்ல சூழ்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் ஊர் எல்லையை தாண்டி ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு வந்திருந்தோம். வழியில் போவோர் வருவோரெல்லாம் எங்களை ஒரு விசித்திரமான பொருளை பார்ப்பது போல திரும்பி திரும்பி பார்த்தார்களே தவிர ஒருவர் உதவிக்கு வரவில்லை. சிறிது நேர நடைக்கு பிறகு அந்த பழைய பங்களாவின் முன்னால் வந்து நின்றோம். அது ஒரு பாழடைந்த கட்டிடம். ஆங்காங்கே இடிந்து விழுந்திருந்த உயரமான சுவர்கள், ஒரு பக்கமாக சாய்ந்து தொங்கிக் கொண்டிருந்த கனமான மரக்கதவு. வீட்டை சுற்றிலும் ஆளுயரத்திற்கு முள் புதர்கள் மண்டி கிடந்தன. அந்த வீடே பார்ப்பதற்கு ஒரு சுடுகாடு போல பயங்கரமாக காட்சியளித்தது. என் மாமியார் அந்த மரக்கதவை ஓங்கி ஒரு தள்ளு தள்ளினார். அது ஒரு வறண்ட சத்தத்துடன் திறந்தது. கதவு திறந்த அடுத்த கணமே உள்ளிருந்து நூற்றுக்கணக்கான வௌவால்கள் சிறகுகளை அடித்து கொண்டு வெளியே பறந்தன. அதோடு பல வருடங்களாக பூட்டி கிடந்த ஒரு பாழடைந்த வீட்டின் மங்கிய நாற்றம் என் மூக்கை துளைத்தது. மாமியார் என்னை உற்று பார்த்து கொடூரமாக சிரித்தார். இந்தா பிடி உன் அரண்மனைய, இனிமேல் இங்கேயே இருந்து சொகுசா வாழு என்று கூறி என்னை உள்ளே தள்ளிவிட்டார். நான் தடுமாறி அந்த வாசல் போன்ற பகுதியில் போய் விழுந்தேன். அங்கே காய்ந்த இலைகளும் இடிந்த சுவர்களின் இடிபாடுகளும் சிதறி கிடந்தன. இங்க பாரு, இனிமேல் என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. சந்தோஷோட பென்ஷன் காசு எனக்கு வர்ற வரைக்கும் மாசத்துக்கு ஒரு முறை உனக்கு கொஞ்சம் ரேஷன் பொருட்களை மட்டும் ஆள் மூலமா அனுப்பி வைக்கிறோம். இதை எதிர்த்து ஏதாச்சும் பேச நினைச்ச அதையும் நிறுத்திடுவேன் என்று மிரட்டிவிட்டு சட்டென்று திரும்பி நடக்க தொடங்கினார். நான் பதறியடித்து எழுந்து ஓடி போய் அவரை தடுக்க முயன்றேன். அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. இந்த நள்ளிருட்டுல என்னை இப்படி தனியா விட்டுட்டு போகாதீங்க. இங்கே யாருமே இல்லை அத்தை என்று கதறினேன். அவர் ஒரு நிமிடம் கூட நிற்கவில்லை. போகிற போக்கில், இனிமேல் இந்த உலகத்தில் உனக்குன்னு யாருமே இல்லடி, பயந்து பழகிக்கோ என்று கசப்புடன் சொல்லிவிட்டு அந்த இருட்டிற்குள் மறைந்து போனார். மிருகங்கள் நடமாடும் அந்த விசித்திரமான
பயங்கரமான பங்களாவின் வாசலில் நான் மட்டும் தனியாக நின்றிருந்தேன். வீசிய காற்றில் அந்த பழைய கதவுகள் தடதடவென அடித்து கொண்டன. அந்த இடிந்த சுவர்களின் இடுக்கிலிருந்து யாரோ என்னை உற்று பார்ப்பது போன்ற ஒரு பயங்கரமான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இரவின் காரிருள் முற்றிலும் சூழ்ந்து கொண்டது. அந்த பாழடைந்த பங்களாவின் நிசப்தம் என் இதய துடிப்பை பல மடங்கு அதிகமாக்கியது. சுற்றிலும் இடிந்த சுவர்கள், அவற்றின் இடுக்கின் வழியே கருகருவென்ற ஆகாயம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. காடு போன்ற அந்த பகுதியின் காற்று சுவர்களின் ஓட்டைகளின் வழியே புகுந்து வரும்போது யாரோ குற்றுயிராக கிடந்து அழுவது போன்ற ஒரு பயங்கரமான ஓசை கேட்டது. பயத்தில் என் கால்கள் அப்படியே மரத்து போயின. மெல்ல நகர்ந்து ஒரு பழைய சுவரின் ஓரமாக அமர்ந்து என் முட்டிகளை கட்டியணைத்து கொண்டேன். என் சிறுவயதில் என் பெற்றோர் சொன்ன பேய் பிசாசு கதைகள் எல்லாம் என் நினைவுக்கு வந்து என் நெஞ்சை உலுக்கின. இப்படிப்பட்ட பாழடைந்த வீடுகளில் தான் துராத்மாக்கள் வாழும் என்பார்களே. ஆனால் அடுத்த கணமே என் மாமியாரின் அந்த பேய் முகம் என் நினைவுக்கு வந்தது. அப்போது தான் எனக்கு புரிந்தது, இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத பேய்களை விட மனிதர்களின் கொடூர புத்தி தான் விவரிக்க முடியாத அளவிற்கு பயங்கரமானது. என் முட்டிகளுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு, சந்தோஷ், என்ன எங்கே விட்டுட்டு போனீங்க? உங்க மதி இப்போ என்ன நிலைமையில இருக்கா பாருங்க. என்ன உங்க பொறுப்புன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன யாருமற்ற அனாதையா இந்த மரண கூண்டில் விட்டுட்டு போயிட்டீங்களே என்று சத்தமிட்டு அழுதேன். என் அழுகை குரல் அந்த பெரிய பங்களாவின் சுவர்களில் எதிரொலித்து மீண்டும் எனக்கே கேட்டது. அங்கே என் அழுகையை துடைக்க ஒரு ஜீவனும் இல்லை. அந்த இரவு எப்படித்தான் கழிந்தது என்று எனக்கே தெரியாது. பயத்திலும் பதற்றத்திலும் தூங்காமல் விழித்து கொண்டே இருந்தேன். எங்கோ தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தமும் விசித்திர மிருகங்களின் சத்தமும் கேட்கும் போதெல்லாம் என் இதயம் தொண்டைக்குள் வந்துவிடும். விடிய விடிய இறைவனை கும்பிட்டு கொண்டே இருந்தேன். மறுநாள் காலை சூரியன் உதித்த பிறகு தான் என் பயம் சற்று குறைந்தது. ஆனால் விடிந்ததும் ஒரு புதிய நரகம் என் முன்னால் நின்றது. பசியால் என் வயிறு சுருண்டது. நேற்று மதியத்திலிருந்து நான் ஒரு பருக்கை சோறு கூட சாப்பிடவில்லை. மெல்ல எழுந்து அந்த பங்களாவை சுற்றி பார்த்தேன். அது நிஜமாகவே மிக்க பிரம்மாண்டமான பழைய பங்களா. இந்த வீட்டின் முதலாளி ஒரு காலத்தில் மிக பெரிய பணக்காரராக இருந்தாராம். என் மாமனார் இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இருந்தார். ஆனால் என் மாமியாரோ அவரது குடும்பமோ ஒரு நாளும் இந்த வீட்டில் வந்து வாழவில்லை. ஏனென்றால் இந்த கிராமத்து மக்கள் ஏற்கனவே இந்த வீட்டை பற்றி பல திகிலூட்டும் கதைகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த வீட்டில் விசித்திரமான சத்தங்கள் கேட்கும், இங்கே ஒரு பெண்ணின் ஆவி நடமாடுகிறது என்று ஊரே அஞ்சியது. அந்த பயத்தினால் தான் என் மாமியார் நகருக்குள் ஒரு சிறிய வீட்டை வாங்கி குடியேறினார். இந்த வீட்டை பூட்டி வைத்தார். என் மாமனார் எவ்வளவோ முயன்றும் இந்த வீட்டை விலைக்கு வாங்க ஒருவனுமே முன்வரவில்லை. அங்கிருந்த அறைகளுக்குள் சென்று பார்த்தேன். எல்லா இடங்களிலும் அங்குலம் அங்குலமாக தூசி படிந்து சிலந்தி வலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு அறையின் மூலையில் உடைந்த ஒரு கட்டிலும் பழைய மரமேஜை ஒன்றும் கிடந்தன. அந்த மேஜையின் மேல் தடிமனாக மண் படிந்திருந்தது. அதன் அருகில் சில மண் பாண்டங்களும் ஒரு பழைய தண்ணீர் ஜாடியும் இருந்தன. ஒருவேளை இந்த வீட்டில் முன்பு வாழ்ந்தவர்கள் விட்டு சென்ற பொருட்களாக அவை இருந்திருக்கலாம். இப்படி கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தால் எதுவும் நடக்காது என்று எனக்கு புரிந்தது. இந்த விசித்திரமான பங்களாவில் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் முதலில் என் வயிற்று பசியை அடக்க வேண்டும். என் மாமியார் ரேஷன் பொருட்கள் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொன்னதை நம்பி ஏமாறுவது முட்டாள்தனம். என் பிழைப்பை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தலைப்பை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு நெஞ்சில் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அந்த பங்களாவை விட்டு வெளியேறினேன். கிராமத்து தெருக்களில் விடிந்து ஜன நடமாட்டம் அதிகமாகியிருந்தது. நான் கடந்து சென்ற தெருக்களில் இருந்த மக்கள் எல்லோரும் என்னையே விசித்திரமாக திரும்பி பார்த்தார்கள். அங்கிருந்த பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுப்பதை என் காதுகளே கேட்டன. ஏ பாருடி,
அந்த பேய் பங்களாவுக்குள்ள தங்கி இருக்காளே, அவ தான் இவள். இவ மாமியார் இவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். ஆமாடி. ஆனா இவ பெரிய மூதேவின்னு பேசிக்கிறாங்க. வந்த சில மாசத்திலேயே புருஷனை முழுங்கிட்டா. இவளுக்கு அந்த பாழடைஞ்ச வீடு தான் சரியான இடம். அவர்களின் நஞ்சு வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளாமல் என் காதுகளை மூடிக்கொண்டு வேகமாக நடந்தேன். தெருவின் கோடியில் இருந்த ஒரு பெரிய வீட்டின் முன்னால் வந்து நின்றேன். அது அந்த ஊர் பெரிய மனிதர் ஒருவரின் வீடு போல தெரிந்தது. வாசல் கதவை மெல்ல தட்டினேன். சற்று வயதான வேலைக்காரி ஒருத்தி வெளியே வந்தாள். என்னை ஏளனமாக பார்த்து, என்ன வேணும்? பிச்சை எதுவும் கேட்க வந்தியா? தள்ளி நில்லு என்றாள். நான் பதற்றத்துடன், இல்லங்க, நான் பிச்சை கேட்க வரல. எனக்கு வீட்டு வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க. வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் சுறுசுறுப்பா செய்வேன். எனக்கு ஏதாவது வேலை மட்டும் கொடுங்க என்று கெஞ்சினேன். அந்த வேலைக்காரி என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உற்று பார்த்துவிட்டு உள்ளே நோக்கி குரல் கொடுத்தாள். அம்மா, யாரோ ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்காங்கம்மா. உள்ளிருந்து ஒரு பணக்கார பெண்மணி வெளியே வந்தார். கழுத்தில் தடிமனான தங்க சங்கிலியும் கைகளில் மோதிரங்களும் மின்னி பிரகாசித்தன. அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, யார் நீ? யாருடைய மகள் என்று அதிகாரமாக கேட்டார். நான் தலை குனிந்து, என் பெயர் மதிவதனி. விபத்தில் இறந்து போனாரே சந்தோஷ், அவருடைய மனைவி நான். என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து முடிவதற்குள் அந்த பெண்மணியின் முகம் அப்படியே சுருங்கி அசிங்கமானது. அட கடவுளே, காலையில விடிஞ்சதும் உன் மூஞ்சில தான் முழிக்கணுமா? இன்னைக்கு நாள் எப்படி போகுதோ தெரியலையே. ஏண்டி, உன்னை பத்தின கதையெல்லாம் இந்த ஊரே பேசுது. உனக்கு அடைக்கலம் கொடுத்த புருஷனுக்கே நீ யமனா முடிஞ்சவ. என் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க. உன்னோட இந்த மூதேவி காலை என் வீட்டுக்குள்ள வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். வெளியே போ என்று கத்தியவர் வேலைக்காரியிடம் சைகை காட்டி என் முகத்திற்கு நேராக கதவை சாத்தினார். நான் அப்படியே திகைத்து நின்று விட்டேன். கணவனை இழந்த துக்கம் என் நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த உலகம் என்னை ஒரு கொலையாளியாகவும் ராசி இல்லாதவளாகவும் முத்திரை குத்துவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் நான் சோர்ந்து விடவில்லை. அடுத்த வீட்டின் கதவை தட்டினேன். அங்கும் இதே அவமானம்தான் மிஞ்சியது. மூன்றாவது வீட்டிலும் என்னை நாயைப் போல விரட்டினார்கள். உச்சி வெயில் தலைக்கு மேல் வந்து விட்டது. பசியும் தாகமும் சேர்ந்து என் குடலை பிடுங்கியது. அப்படியே மயங்கி விழுந்து விடுவேன் போல் இருந்தது. ஒட்டுமொத்த கிராமமே எனக்கு எதிராக திரும்பியது போல உணர்ந்தேன். ஒரு ஜீவன் கூட எனக்கு வேலை தர தயாராக இல்லை. மனம் உடைந்து போய் ஒரு சுவரின் ஓரமாக அமர்ந்து முகம் புதைத்து அழுதேன். இறைவா, இது என்ன சோதனை? மானத்தோடு உழைத்து சாப்பிட நினைப்பது கூட இந்த உலகத்தில் குற்றமா? நான் திருட வேண்டுமா, இல்லை பிச்சை எடுக்க வேண்டுமா என்று எனக்குள் அழுது கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு எதிரே இருந்த ஒரு வீட்டின் கதவு திறந்திருந்தது. அதிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு கண்டிப்பு தெரிந்ததே தவிர மற்றவர்களின் கண்களில் இருந்த வன்மம் அவளிடம் தெரியவில்லை. அவள் என் அருகில் வந்து, நீ வேலை தேடிக் கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே? பல வீடுகளில் உன்னை விரட்டியடிப்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் என்றாள். நான் சட்டென்று என் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து நின்றேன். ஆமாங்க, எனக்கு வேலை ரொம்ப அவசரம். நான் நல்லா உழைப்பேன். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் என்றேன் நம்பிக்கையோடு. அவள் தன் பெயரை சில்பா என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். அவள் அந்த கிராமத்தில் தையல் வேலை செய்து பிழைப்பவள். தனியாகத்தான் வாழ்ந்து வந்தாள். இங்க பாருமதி, நான் ஒன்றும் பெரிய பணக்காரி கிடையாது. என் வீடு சிறியது தான். எனக்கு வீட்டை சுத்தம் செய்யவும் துணி துவைக்கவும் ஒரு ஆள் தேவைப்படுது. ஏன்னா இப்போதெல்லாம் எனக்கு முதுகு வலி அதிகமாக இருக்கு. ஆனால் என்னால் உனக்கு நிறைய சம்பளம் எல்லாம் தர முடியாது என்றாள். நான் கைகளை கூப்பி, அக்கா, எனக்கு பணமே வேண்டாம். என் வயிற்று பசி தீர்ந்தால் போதும். எனக்கு 2 வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்கள். அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன் என்று என் இயலாமையை கொட்டினேன். சில்பா அக்கா சற்று யோசித்துவிட்டு தலையசைத்தாள். சரி,
ஆனா வேலையில் எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. காலை சூரியன் உதிப்பதற்குள் 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடணும். மாலை வரை வேலை செய்யணும். ஒரு நாள் லீவு போட்டாலும் உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்றாள் கராராக. மூழ்கிக் கொண்டிருந்த எனக்கு ஒரு சிறு துரும்பு கையில் கிடைத்தது போல் இருந்தது. நிச்சயமா அக்கா, நாளை காலையிலேயே நான் வந்துடுறேன். உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று கூறிவிட்டு அந்த பாழடைந்த பங்களாவை நோக்கி நடந்தேன். வயிற்றில் இன்னும் பசி அனலாய் எரிந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் நெஞ்சில் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்று முளைத்திருந்தது. வழியில் இருந்த ஒரு பொது குழாயில் தண்ணீரை குடித்து என் வயிற்று பசியை தற்காலிகமாக அடக்கிக் கொண்டு பங்களாவிற்குள் சென்றேன். மறுநாள் முதல் என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. விடியற் காலையிலேயே எழுந்து சரியாக 6 மணிக்கெல்லாம் சில்பா அக்காவின் வீட்டிற்கு சென்று விடுவேன். அங்கே வேலை அதிகமாகத்தான் இருந்தது. வீடு முழுவதையும் பெருக்கி துடைக்க வேண்டும். மலை போல கிடக்கும் துணிகளை துவைக்க வேண்டும். அவளோ எப்போதும் தையல் இயந்திரத்தில் துணி தைத்து கொண்டே இருப்பாள். மதிய நேரத்தில் அவள் எனக்கு முதல் நாள் இரவில் மீந்து போன சப்பாத்தியையும் ஊறுகாயையும் கொடுப்பாள். பசியோடு இருந்த எனக்கு அந்த பழைய சாப்பாடு கூட அறுசுவை உணவு போல தெரிந்தது. அதை சாப்பிட்டு விட்டு இறைவனுக்கு நன்றி சொல்வேன். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாக மாறின. இந்த இடைப்பட்ட காலத்தில் என் மாமியார் ஒரு முறை கூட திரும்பி பார்த்து என் நிலையை பற்றி விசாரிக்கவில்லை. நான் அவர்களிடம் எதிர்பார்த்திருந்த அந்த அரைகுறை நம்பிக்கையையும் மொத்தமாக கைவிட்டேன். மறுபுறம் சில்பா அக்காவின் குணமும் ஒன்றும் அத்தனை மென்மையாக இல்லை. வேலையில் சிறு தவறு நடந்தாலும் வார்த்தைகளால் என்னை சுட்டெரித்து விடுவாள். மதி, என்ன துணி துவைச்சிருக்க? சோப்புத்தூள் காசை நான் சும்மாவா சம்பாதிக்கிறேன்? உருப்படியா துவைக்க துப்பு இல்லை. போய் மறுபடியும் துவைச்சிட்டு வா என்று கத்துவாள். நான் மறுபேச்சு பேசாமல் மீண்டும் துணிகளை துவைக்க உட்காருவேன். தொடர்ந்து சோப்பு தூளிலும் தண்ணீரிலும் கிடந்ததால் என் கைகள் எல்லாம் வெடித்து விரல் இடுக்குகளில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது. அதில் சோப்பு தண்ணீர் படும்போதெல்லாம் உயிர் போகும் வேதனை இருக்கும். ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட முணங்க மாட்டேன். ஏன்னா இந்த வேலையும் போனால் நான் பசியிலேயே செத்து மடிந்து விடுவேன் என்று எனக்கு தெரியும். மாலை வேலை முடிந்து நான் மீண்டும் அந்த பாழடைந்த பங்களாவிற்கு திரும்பும்போது என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் நொறுங்குவது போல வலிக்கும். ஆனால் ஒரு விசித்திரம், ஆரம்பத்தில் என்னை பயமுறுத்திய அந்த பாழடைந்த வீடு இப்போது எனக்கு மிகவும் நெருக்கமானதாக, என் சொந்த வீடு போல மாறத் தொடங்கியிருந்தது. அங்கே என்னை குத்தி காட்ட யாரும் இல்லை. என்னை ராசியில்லாதவள் என்று பழித்து பேச ஆளில்லை. அங்குள்ள அந்த பழைய மரமேஜையின் மேல் அமர்ந்து என் நாள் முழுவதுமான சோர்வை இறக்கி வைப்பேன். மெல்ல மெல்ல அந்த பங்களாவின் ஒரு அறையை நான் வாழ்வதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்திருந்தேன். அந்த உடைந்த கட்டிலை சரி செய்து மேஜையை துடைத்து அதன் மேல் ஒரு ஜாடி தண்ணீரை எப்போதும் நிரப்பி வைத்திருப்பேன். அப்போது தான் மழைக்காலம் தொடங்கியது. வானத்தில் எப்போதும் கருகருவென்று மேகங்கள் சூழ்ந்திருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு பயம் தொற்றிக் கொள்ளும். ஏன்னா அந்த பங்களாவின் கூரைகள் பல இடங்களில் ஓட்டையாகி தண்ணீர் ஒழுகும். சுவர்களும் மிகவும் பலவீனமாக இருந்தன. ஒரு நாள் சில்பா அக்காவின் வீட்டில் வேலை மிக அதிகமாக இருந்தது. அவளுடைய வீட்டிற்கு சில சொந்தக்காரர்கள் வந்திருந்ததால் பாத்திரங்களை கழுவி முடிப்பதற்கே எனக்கு நள்ளிரவாகிவிட்டது. வெளியே பயங்கரமான சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் பயந்த குரலில், அக்கா, மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா என்று கேட்டேன். ஜன்னல் வழியே வெளியே பார்த்த சில்பா அக்கா, சரி கிளம்பு, ஆனால் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடணும், சொந்தக்காரங்களுக்கு டிஃபன் செய்யணும் என்றால் கராராக. நான் அந்த புயல் காற்றில் விறுவிறுவென்று பங்களாவை நோக்கி ஓடினேன். காற்றின் வேகம் என்னை அப்படியே தூக்கி வீசுவது போல இருந்தது. நான் பங்களாவிற்குள் நுழைந்த அடுத்த நொடி மழையின் முதல் துளி என் முகத்தில் விழுந்தது. வேகமாக போய் கதவை சாத்தி தாழ்பால் போட்டேன். அடுத்த சில நிமிடங்களில் பேய் மழை கொட்ட தொடங்கியது. இடி மின்னலின் முழக்கமும் மேகங்களின் கர்ஜனையும் அந்த பங்களாவையே உலுக்கி எடுத்தன.
பயத்தில் நான் என் அறையின் ஒரு மூலையில் போய் சுருண்டு அமர்ந்து கொண்டேன். கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகத் தொடங்கியதால் தரை ஈரமாகாமல் இருக்க ஆங்காங்கே பாத்திரங்களை எடுத்து வைத்தேன். திடீரென்று ஒரு பயங்கரமான இடி சத்தம் கேட்க அந்த ஒட்டுமொத்த அறையும் மின்னல் வெளிச்சத்தில் பிரகாசித்தது. அப்போது சுவர்களுக்குள்ளிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது செங்கற்கள் ஒன்றோடு ஒன்று உரசி நகரும் சத்தம். ஒருவேளை இந்த கூரை இடிந்து என் மேல் விழுந்து விடுமோ என்று என் இதயம் பலமாக துடித்தது. இறைவனை வேண்டிக் கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. வெளியே புயல் அடங்குவதாக தெரியவில்லை. காற்று கதவுகளையும் ஜன்னல்களையும் பலமாக முட்டியது. இன்று இரவு தான் என் வாழ்க்கையின் கடைசி இரவோ என்று நான் அஞ்சினேன். அப்போது அந்த அறையின் ஒரு சுவரில் பெரிய விரிசல் விழுவதை கவனித்தேன். அது அந்த பழைய மரமேஜை வைக்கப்பட்டிருந்த அதே சுவர்தான். ஒழுகிய மழை தண்ணீர் அந்த விரிசலுக்குள் புகுந்து சுவரின் களிமண்ணை அப்படியே தளர செய்து கொண்டிருந்தது. பயத்தில் நான் அந்த அறையின் மறுமூலைக்கு ஓடினேன். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு சந்தோஷின் நினைவு தான் வந்தது. சந்தோஷ், நீங்கள் மட்டும் இப்போது இருந்திருந்தால் இந்த தனிமையிலும் புயலிலும் நான் இப்படி பயந்து நடுங்க மாட்டேன் அல்லவா என்று கலங்கினேன். திடீரென்று டமார் என்று ஒரு காதுகளை பிளக்கும் வெடி சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பெரிய மலை சரிந்து விழுவது போல இருந்தது. நான் அலறிக்கொண்டு என் காதுகளை 2 கைகளாலும் மூடிக்கொண்டேன். அறை முழுக்க தூசியும் மண்ணும் கிளம்பி எனக்கு கண் முன்னால் எதுவுமே தெரியவில்லை. இடிபாடுகள் விழும் சத்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டது. என் மூச்சே நின்று விட்டது போல இருந்தது. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேனா? மெல்ல என் கைகளையும் கால்களையும் அசைத்து பார்த்தேன். எனக்கு எந்த காயமும் இல்லை. நான் தப்பித்து விட்டேன். ஆனால் தூசு அடங்கியதும் என் கண்கள் முன்னால் தெரிந்த காட்சியை கண்டு நான் உறைந்து போனேன். நான் எந்த சுவரை பார்த்தேனோ அந்த சுவர் மொத்தமாக இடிந்து தரைமட்டமாகி கிடந்தது. மண்ணும் செங்கற்களும் குவியலாக கிடந்தன. சுவர் இல்லாததால் வெளியே பெய்த மழை தண்ணீர் இப்போது நேரடியாக அறைக்குள் வர தொடங்கியது. தூங்குவது பற்றிய சிந்தனையே இல்லை. விடிய விடிய அந்த இருட்டு மூலையிலேயே நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தேன். விடிந்தால் தான் எவ்வளவு சேதாரம் என்று பார்க்க முடியும் என்பதால் விடியலுக்காக காத்திருந்தேன். காலை சூரியனின் முதல் கதிர் வீசிய போது மழை நின்றிருந்தது. நெஞ்சில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு இடிந்து கிடந்த அந்த சுவரின் அருகே சென்றேன். செங்கற்களும் மண்ணும் பெருங்குவியலாக கிடந்தன. அந்த இடிபாடுகளை அகற்றாவிட்டால் நான் வெளியே நடப்பதற்கு கூட வழி இல்லை. உடனே என் சேலை தலைப்பை இடுப்பில் இறுக்கி கட்டிக்கொண்டு மண்ணை அள்ளத் தொடங்கினேன். மழையில் நனைந்திருந்ததால் மண் மிகவும் கனமாக இருந்தது. என் கைகள் எல்லாம் மண்ணில் புதைந்தன. ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து ஓரமாக வைத்து கொண்டிருந்த போது திடீரென்று என் கை ஏதோ ஒரு கடினமான பொருளின் மேல் பட்டது. அது செங்கல் இல்லை. சுற்றிலும் இருந்த மண்ணை அவசர அவசரமாக என் கைகளால் விலக்கி பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய மண்பாண்டம் புதைந்திருந்தது. அதன் வாய்ப்பகுதி களிமண்ணால் இறுக்கமாக மூடி முத்திரையிடப்பட்டிருந்தது. அந்த கணம் என் இதய துடிப்பு அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. இந்த கிராம மக்கள் சொன்னது என் நினைவுக்கு வந்தது. இந்த பங்களா பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரும் பணக்காரருக்கு சொந்தமானது. அதைவிட முக்கியமாக ஒரு நாள் இரவு சந்தோஷ் என்னிடம் இந்த வீட்டை பற்றி சொன்ன ரகசிய கதைகள் என் நினைவுக்கு வந்து என் மூளையை குடைந்தது. என் கைகள் நடுங்க தொடங்கின. பயத்துடன் சுற்றிலும் திரும்பி பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. நான் அப்புறம் அந்த பாழடைந்த பங்களா மட்டும்தான் இருந்தோம். மிகவும் எச்சரிக்கையாக அந்த மண்பாண்டத்தை மெல்ல தூக்கினேன். அது நல்ல கனமாக ஏதோ ஒரு பாரமான பொருளை தனக்குள் சுமந்திருப்பது போல இருந்தது. அதுவரை எனக்கிருந்த உடல் சோர்வு அத்தனையும் அந்த நொடியில் காற்றில் பறந்தது. என் வறண்ட இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பேரொளி பிறந்தது. நடுங்கும் கைகளால் அந்த மண்பாண்டத்தின் மேல் படிந்திருந்த மண்ணை துடைத்தேன். ஒருவேளை இதில் தங்கம் இருந்தால் என் தலையெழுத்தே மாறிவிடுமே என்று என் மனம் பேராசையோடு கணக்கு போட்டது. ஏன்னா
ஒருமுறை என் கணவர் சந்தோஷ் இந்த வீட்டை பற்றி என்னிடம் சில விஷயங்களை சொல்லி இருந்தார். இந்த பங்களாவில் வாழ்ந்த மனிதர் சாதாரணமானவர் கிடையாது. அவரிடம் அளவில்லாத செல்வம் இருந்திருக்கிறது. ஊரே அவரோட சொத்து மேல் கண் வைத்திருந்தது. ஒரு நாள் நள்ளிரவில் சில கொள்ளையர்கள் இந்த பங்களாவிற்குள் புகுந்து இங்கிருந்த நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு அந்த வம்சத்தையே கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பித்து விட்டார்கள். அவர்கள் யார், எங்கே போனார்கள் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பாவிகளின் ஆவிகள் தான் இன்னும் இந்த பங்களாவுக்குள் அலைவதாக ஊரார் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் இதை கேட்டு எனக்கு பயமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த உலகத்து மனிதர்களால் அணு அணுவாக சிதைக்கப்பட்டு வந்த எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் என்ன தீங்கு செய்துவிடப் போகிறது? கொள்ளையர்கள் வந்தபோது அந்த பணக்காரர் தன் சொத்தில் ஒரு பகுதியை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிற்குள்ளேயே எங்காவது மறைத்து வைத்திருக்கலாம் அல்லவா? இந்த மண்பாண்டத்தில் தங்கம் இருந்தால் நான் ஏன் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டும்? ஊராரின் வசவு சொற்களை கேட்க வேண்டியதில்லை. சில்பா அக்காவின் வீட்டில் மாடு போல உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று என் மனம் கற்பனை செய்தது. ஆனால் மறுபுறம் இதில் வேறு ஏதேனும் விபரீதம் இருந்தால் என் கதி என்ன என்ற அச்சமும் எட்டி பார்த்தது. நான் ஒரு பெருமூச்சு விட்டு அந்த பாண்டத்தை 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டேன். என் எதிர்காலமே அந்த சிறிய மண்பானைக்குள் தான் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. என் அதிர்ஷ்டம் என்னவென்று பார்ப்பதற்காக இருட்டு அறையிலிருந்து வெளிச்சம் வரும் பகுதிக்கு அதை கொண்டு வந்தேன். என் கைகள் நடுங்கின. இதய துடிப்பு காதுகளில் சுத்தியலால் அடிப்பது போல பலமாக கேட்டது. மண்ணில் புதைந்து கிடந்த அந்த பாண்டத்தை முன்னால் வைத்து அதன் வாயில் இருந்த களிமண் முத்திரையை மெல்ல உடைக்கத் தொடங்கினேன். என் தந்தை சொன்ன பழைய கதைகள் நினைவுக்கு வந்தன. முன்னோர்கள் காலத்தில் கொள்ளையர்களுக்கும் திருடர்களுக்கும் பயந்து தங்களிடம் இருக்கும் பெரும் செல்வத்தை நிலத்திற்கு அடியிலோ அல்லது சுவர்களுக்குள்ளோ புதைத்து வைப்பார்கள் என்பார். அதனால் என் துரதிர்ஷ்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் இதில் தங்க நாணயங்கள் தான் இருக்கும் என்றும் நான் ஆணித்தனமாக நம்பினேன். ஒரு வழியாக அந்த பாண்டத்தின் வாய் திறந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டினேன். பிறகு மெல்ல என் கைகளை அந்த பாண்டத்திற்குள் நுழைத்தேன். ஆனால் என் விரல்களில் எந்த ஒரு உலோகத்தின் குளிர்ச்சியும் படவில்லை. மாறாக வறண்ட சொரசொரப்பான ஏதோ ஒரு பொருள்தான் தட்டுப்பட்டது. பதற்றத்துடன் கையை வெளியே இழுத்து கொண்டு அந்த பாண்டத்தை அப்படியே தலைகீழாக கவிழ்த்தேன். என் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அதிலிருந்து தங்க நாணயங்கள் எதுவும் விழவில்லை. வெறும் பழங்காலத்து காய்ந்து போன வைக்கோல் உமிதான் கொட்டியது. கடவுளே, இது என்னோடு விளையாடும் விதியின் விளையாட்டா என்று என் வாயிலிருந்து வார்த்தைகள் தன்னிச்சையாக வெளிவந்தன. என் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அந்த நொடியில் செத்து மடிந்தது. அப்படியே அந்த இடிந்த மண் குவியலின் மேல் அமர்ந்து விட்டேன். கண்கள் வழியே கண்ணீர் அருவியாக கொட்டியது. என் அறியாமையை நினைத்து எனக்கே சிரிப்பு வந்தது. மதிவதனி, உன் தலையெழுத்தில் தங்கம் எழுதப்பட்டிருக்கும் என்று எப்படி கனவு கண்டாய்? உன் விதி வெறும் மண்ணிலும் தூசியிலும் கிடப்பது தான். உன் அதிர்ஷ்டம் அவ்வளவு லட்சணமாக இருந்திருந்தால் நீ ஏன் பிறக்கும்போதே அனாதையாகி இருக்க போகிறாய்? உன் ராசி நன்றாக இருந்திருந்தால் உன் பெரியப்பா உன் மாமியாரிடம் விலை பேசி விற்றிருப்பாரா? உன் மாமியார் உன்னை நடுத்தெருவில் துரத்தி இருப்பாரா? கடுமையான ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் அந்த பாண்டத்தை அப்படியே எடுத்து ஓரமாக இருந்த அந்த பழைய மர மேஜையின் மேல் கோபமாக வைத்தேன். கத்தி அள வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கத்துவதற்கு கூட உடம்பில் தெம்பில்லை. கண்ணீரும் வறண்டு போயிருந்தது. அதிகாலையிலிருந்து உழைத்த உழைப்பில் என் உடல் அத்தனையும் நொறுங்கியது. தொண்டையில் தாகத்தால் முட்கள் குத்துவது போல இருந்தது. மேஜையின் மேல் நான் எப்போதும் பயன்படுத்தும் அந்த பழைய தண்ணீர் ஜாடி இருந்தது. தண்ணீர் குடிப்பதற்காக என் கையை நீட்டினேன். என் கவனம் முழுக்க அந்த ஏமாற்றத்தில் இருந்ததால் கையை நீட்டிய போது என் முழங்கை எதிர்பாராத விதமாக அந்த மண்பாண்டத்தின் மேல் பலமாக இடித்தது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த மண்பாண்டம் மேஜையிலிருந்து நழுவி
கீழே தரை போன்ற அந்த பாறை தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அடடா! இப்போ இந்த குப்பையையும் நான் தான் பெருக்கி சுத்தம் செய்யணுமா என்று எனக்குள்ளேயே சலித்து கொண்டு உடைந்த ஓடுகளை அள்ள கீழே குனிந்தேன். ஆனால் தரையை பார்த்த அடுத்த நொடி என் தொண்டைக்குள் மூச்சு அப்படியே நின்றுவிட்டது. அதிர்ச்சியிலும் வியப்பிலும் என் கண்கள் பிதுங்கி வெளிவருவது போல இருந்தது. அந்த பாண்டத்தின் மேல் பகுதியில் கொட்டி கிடந்த அந்த வைக்கோல் உமியெல்லாம் சிதறி போயிருக்க, அதற்கு அடியில் தரையில் டஜன் கணக்கான தங்க நாணயங்கள் சூரிய ஒளியில் ஜொலி ஜொலித்து கொண்டிருந்தன. என் கண்களை நானே நம்பாமல், ஒருவேளை பசியால் எனக்கு பிரமை பிடித்திருக்கிறதோ என்று கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் பார்த்தேன். இல்லை, அது பிரமை இல்லை. நடுங்கும் கைகளால் ஒரு நாணயத்தை எடுத்து பார்த்தேன். அது நல்ல கனமாக இருந்தது. அதன் மேல் பழங்காலத்து முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. அது அசல் தங்கம், அக்மார்க் தங்கம். எல்லாம் அந்த இறைவனின் பேரருள். அப்போது தான் எனக்கு புரிந்தது, பழங்காலத்து மனிதர்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள். கொள்ளையர்களிடமிருந்து தங்கத்தை காப்பாற்ற பாண்டத்தின் அடியில் தங்க நாணயங்களை நிரப்பிவிட்டு, யாராவது பார்த்தால் வெறும் குப்பை என்று நினைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதன் மேல் பகுதியில் வைக்கோல் உமியை கொட்டி மூடி வைத்திருக்கிறார்கள். என் ஏமாற்றம் அடுத்த கணமே எல்லையற்ற மகிழ்ச்சியாக மாறியது. நடுக்கத்துடனும் ஆவலுடனும் அந்த தங்க நாணயங்கள் அனைத்தையும் அவசர அவசரமாக அள்ளி என் மடியில் சேகரிக்க தொடங்கினேன். என் மடி இப்போது வெறும் வைக்கோலால் அல்ல, ஜொலிக்கும் தங்க நாணயங்களால் நிறைந்திருந்தது. பழைய துணி ஒன்றில் அந்த நாணயங்களை எவரும் பார்க்காதவாறு பத்திரமாக மூட்டையாக கட்டி கொண்டேன். இந்த ரகசியத்தை இப்போதைக்கு யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அந்த தங்க பொட்டலத்தை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டு நேராக நகரத்திற்கு புறப்பட்டேன். நகரத்தில் இருந்த ஒரு பெரிய நகைக்கடைக்காரரிடம் அந்த நாணயங்களை காட்டியபோது அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவை அசல் பழங்காலத்து தங்கம் என்பதால் அவற்றிற்கு மிக உன்னதமான பெரும் மதிப்பை விலையாக கொடுத்தான். பணக்கட்டுகள் நிறைந்த பையோடு நான் மீண்டும் அந்த பாழடைந்த பங்களாவிற்குள் நுழைந்த போது காற்றில் மிதப்பது போல உணர்ந்தேன். அடுத்த நாளே என் மறுமலர்ச்சி வேலைகளை செய்ய தொடங்கினேன். முதலில் நல்ல கொத்தனார்களையும் ஆட்களையும் வரவழைத்து அந்த பேய் பங்களாவின் இடிபாடுகளை அகற்றினேன். சுவர்கள் பலப்படுத்தப்பட்டு கூரைகள் சீரமைக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டதும் அந்த மாளிகையின் வரைபடமே மாறிப்போனது. நேற்று வரை என்னை ஒரு பிச்சைக்காரி போல ஏளனமாக பார்த்த கிராமத்து மக்கள் வியப்போடும் திகைப்போடும் அந்த மாளிகையை பார்த்து நின்றார்கள். இவளுக்கு எங்கே இருந்து இவ்வளவு பணம் வந்தது? ஒருவேளை அந்த பழைய பங்களாவுக்குள் புதையல் ஏதும் கிடைத்து விட்டதோ என்று ஊருக்குள் பேச்சுக்கள் பலவாறாக எழுந்தன. ஆனால் நான் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. மாளிகை முழுவதுமாக சீரமைக்கப்பட்டதும் நகரத்திலிருந்து தரமான துணிகளை வரவழைத்து என் மாளிகையின் பின்பகுதியில் ஒரு சிறிய துணிக்கடையை தொடங்கினேன். நேர்மையும் உழைப்பும் சேர்ந்ததால் குறுகிய காலத்திலேயே என் துணி வியாபாரம் அமோகமாக வளர்ந்தது. இறைவன் எனக்கு அள்ளி கொடுத்த வெற்றியை என்னாலேயே நம்ப முடியவில்லை. அப்போது என் கையில் செல்வம் இருந்தது. ஆனால் என் நெஞ்சில் ஒரு முள் இன்னும் குத்தி கொண்டு தான் இருந்தது. அது என் மாமியார் என்னிடமிருந்து பறித்த என் கணவர் சந்தோஷத்தின் ஓய்வூதிய பணம். நான் நகரத்து சிறந்த வழக்கறிஞர் ஒருவரை அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக என் மாமியாருக்கு சட்டபூர்வமான நோட்டீஸ் அனுப்பினேன். காவல்துறையும் நீதிமன்ற அதிகாரிகளும் என் மாமியாரின் வீட்டின் முன்னால் வந்து நின்று அவரிடமிருந்த பென்ஷன் ஆவணங்களை பறிமுதல் செய்தபோது அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது. என் மாமியார், என் மருமகள் என் மேல பொய் வழக்கு தொடுத்திருக்கிறாள், இது என் மகனின் காசு என்று எவ்வளவோ கூச்சலிட்டார். ஆனால் சட்டத்தின் முன்னால் அவருடைய நாடகம் செல்லுபடியாகவில்லை. அனைத்து ஆவணங்களிலும் என் கை நாட்டும்
சந்தோஷின் மனைவியாக என் பெயரும் இருந்ததால் நானே சட்டபூர்வமான வாரிசு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அது மட்டுமல்லாமல் இதுவரை அவர் சட்டவிரோதமாக வாங்கிய அத்தனை பென்ஷன் பணத்திற்கும் நீதிமன்றம் கணக்கு கேட்டபோது அவர் நிலை குலைந்து போனார். அந்த ஆவணங்கள் என் கைக்கு வந்தபோது அது வெறும் காகிதமாக எனக்கு தெரியவில்லை. அது என் கணவர் எனக்கு கொடுத்த பாதுகாப்பு, என் இழந்த மானம். ஊர் மக்களுக்கு இப்போது உண்மை புரிந்தது. என் மேல் எந்த தப்பும் இல்லை என்பதும், நான் அநியாயமாக சித்திரவதை செய்யப்பட்டேன் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. மக்கள் என்னிடம் வந்து, அம்மா, எங்களை மன்னிச்சிடு, அந்த பேய் பங்களாவுக்குள்ள போனால் நீ பயந்து ஓடி விடுவாய் என்று தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீ இவ்வளவு தைரியசாலின்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு இது என்று பாராட்டினார்கள். நான் புன்னகையோடு அமைதி காத்தேன். மறுபுறம் என் மாமியாரின் வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடித்தது. என் நாத்தனார் கணவன் இப்போது நிரந்தரமாக மாமியாரின் வீட்டிலேயே தங்கிவிட்டான். அவன் சூழ்ச்சி செய்து என் மாமியாரின் அத்தனை சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்ற நினைத்தான். ஒரு நாள் அவர்களுக்குள் சண்டை முற்றி அவன் ஆத்திரத்தில் என் நாத்தனார் கவிதாவிற்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு அவளையும் என் மாமியாரையும் வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே துரத்தினான். அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் ஏமாற்றி தன் பெயருக்கு மாற்றி கொண்டான். இந்த 2 பெண்களின் தலைமேலும் கை தூக்கிவிட ஒரு ஆணும் இல்லை என்பதை அறிந்து அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டான் அந்த வஞ்சகன். என் மாமியார் தன் மருமகனிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். ஆனால் அவன் இரக்கமே இல்லாமல் வாசற்கதவை மூடினான். சில மாதங்களுக்கு முன்னால் நான் எந்த நிலையில் அனாதையாக தெருவில் நின்றேனோ, இன்று அதே நிலையில் அதே புழுதியில் அந்த தாயும் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள். அன்று மாலை என் மாளிகையின் கதவு தட்டப்பட்டது. வேலைக்கார பெண்ணை அனுப்பி பார்க்க சொன்னேன். அவள் திரும்பி வந்து, அம்மா, வெளியே ஒரு வயதான பாட்டியும் ஒரு இளம்பெண்ணும் நிற்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்களை பார்க்கணுமா என்றாள். நான் வாசலுக்கு சென்றேன். அங்கே களைந்த தலைமுடியுடனும் அழுக்கு ஆடைகளுடனும் கண்களில் வலியும் கண்ணீருடனும் என் மாமியாரும் நாத்தனாரும் நின்று கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்த அடுத்த கணமே இருவரும் என் கால்களில் விழுந்து கதறினார்கள். கவிதா என் காலை பிடித்து கொண்டு, அண்ணி, எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி என்று அழுதாள். என் மாமியார் விம்மி கொண்டே, மருமகளே, என்ன மன்னிச்சிடுடி. உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்குத்தான் இன்னைக்கு கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கார். என் மருமகன் என்னை ஏமாற்றி நடு தெருவுல துரத்திட்டான். எங்களுக்கு போக இடம் இல்லடி. கடவுளுக்காக எங்களை உன் வீட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கோ என்று கெஞ்சினார். அவர்களை அந்த கோலத்தில் பார்த்ததும் என் நெஞ்சு உருகியது. இத்தனை காலம் எனக்குள் இருந்த கோபமும் வன்மமும் அந்த ஒரு நொடியில் பனியாக கரைந்து போனது. என் கணவர் சந்தோஷின் முகம் என் நினைவுக்கு வந்தது. அவர் தன் தாயையும் தங்கையையும் எவ்வளவு நேசித்தார். இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் தன் குடும்பம் இந்த நிலையில் நடு தெருவில் நிற்பதை பார்த்து எவ்வளவு துடித்து இருப்பார். நான் குனிந்து இருவரையும் கரம் பிடித்து தூக்கி அணைத்து கொண்டேன். என் மாமியாரை பார்த்து, அத்தை, நீங்க அசிங்கப்பட வேண்டாம். நீங்க என் கணவரை பெற்ற தாய். இந்த வீடு உங்களுடையது தான். நீங்கள் இருவரும் இங்கேயே என்னோடு தாராளமாக தங்கலாம் என்றேன். அவர்கள் இருவரும் என்னை நம்ப முடியாமல் வெறித்து பார்த்தார்கள். கவிதா அழுது கொண்டே, அண்ணி, இவ்வளவு கொடுமை செஞ்ச எங்களை நிஜமா மன்னிச்சிட்டீங்களா என்று கேட்டாள். ஆமாம் கவிதா, உங்களிடம் பழி வாங்கி உங்களை போன்ற ஒரு கொடூரமான மனிதராக மாற நான் விரும்பவில்லை. இறைவன் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னிடம் சகிப்புத்தன்மையும் அன்பும் இருக்கும்போது ஆதரவற்ற உங்களுக்கு உதவுவதுதானே என் கடமை என்றேன். அவர்களின் தலைக்கணம் முற்றிலும் அழிந்து அவர்கள் உள்ளத்தால் உடைந்து போயிருந்தார்கள். காலம் வேகமாக நகர்ந்தது. நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. என்னிடம் இப்போது வற்றாத செல்வம் இருந்தது. ஆனால் என் மடியில் குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம் மட்டுமே இருந்தது. எனவே இந்த செல்வத்தை ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த நினைத்தேன்.
என் மாளிகைக்கு அருகில் இருந்த நிலத்தை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு பிரம்மாண்டமான அனாதை இல்லத்தை உருவாக்கினேன். இன்று அந்த இல்லத்தில் ஆதரவற்ற, பெற்றோரற்ற நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாழ்கிறார்கள். நான் அனுபவித்த அந்த அனாதை வாழ்க்கையையும் நடுத்தெருவின் அவமானங்களையும் இந்த பிஞ்சு குழந்தைகள் அனுபவிக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நன்றி.